ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிக்கன் அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தேங்காய் பால் சேர்த்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் ஸ்டூ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஆப்பம், இடியாப்பம், இட்லி தோசை இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த சிக்கன் ஸ்டூ நான் உங்களுக்கு குக்கரில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் இதில் இருக்கும். இதில் காரத்துக்காக எக்ஸ்ட்ரா தனி மிளகாய் தூள்லாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போக வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. அந்த சிக்கனோட பிங்க் கலர் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளை கலரில் வரணும். அந்த அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இதில் 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கூடவே தக்காளி ஒன்றே மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய்கள் போடும்போது கொஞ்சம் நல்லா பெருசாகவே கட் பண்ணி போடுங்க. இதில் நான் கேரட்டும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பீன்ஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஒரு பாதி தேங்காவை நல்லா துருவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. முதல்ல எடுக்கிற பால் திக்காக இருக்கும். ரெண்டாவது எடுக்கிற பால் தண்ணியாக இருக்கும். இது 2வது பால் பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம இது கூட சேர்த்து இந்த சிக்கனை கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முதல் எடுத்த பாலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்துடும். இப்போ 4 விசில் விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச முதல் பாலை ஊற்றிக்கலாம். முதல் பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே வெஜிடபிள் ஸ்டூக்கான ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டான ஆப்பத்தோட இந்த சிக்கன் இல்லைன்னா வெஜிடபிள் ஸ்டூ சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எத்தனை ஆப்பம் சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சாஃப்டான ஆப்பத்துக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற உருளைக்கிழங்குல ஒரு 5-6 பீஸை நல்லா இந்த மாதிரி மசிச்சு இது கூட சேர்த்து கலந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டூவோட டேஸ்ட் இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டூ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான கிரேவியை விட உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே தான் இருக்கும். இதுக்கு திக்னஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 முந்திரி பருப்பை நான் ஏற்கனவே சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை இந்த தண்ணியோடவே மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நல்லா கரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா
தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.